ஓம் சாந்தி. முரளி டேட் 25/3/2026. காலை முரளி பாம்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மகாவீரர்கள். நீங்கள் மாயாவின் புயல்களைக் கண்டு பயப்படக்கூடாது. ஒரு தந்தையை தவிர வேறு யாரை பற்றியும் கவலைப்படாமல் நிச்சயம் பவித்திரம் ஆக வேண்டும். கேள்வி: குழந்தைகளிடம் எந்த தைரியம் தொடர்ந்து இருந்தால் மிக உயர்ந்த பதவி பெற முடியும்? பதில்: ஸ்ரீமத் படி நடந்து பவித்திரமாக மாறும் தைரியம். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், கொடுமைகளை சகிக்க வேண்டியிருந்தாலும், தூய்மையாகுவதற்கு தந்தை கொடுத்திருக்கும் ஸ்ரீமத் படி நிரந்தரமாக நடந்து கொண்டே இருந்தால் மிக உயர்ந்த பதவி பெற முடியும். எந்த விஷயத்திற்கும் பயப்படக்கூடாது. எது நடந்தாலும் நத்திங் நியூ. பாடல்: போலாநாதர் தனிப்பட்டவர். ஓம் சாந்தி. இது பக்தி மார்க்கத்தவரின் பாடல். ஞான மார்க்கத்தில் பாடல் போன்ற எதற்கும் அவசியமில்லை. ஏனென்றால் தந்தையிடமிருந்து நமக்கு எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்க வேண்டுமென பாடப்பட்டிருக்கிறது. எது பக்தி மார்க்க பழக்க வழக்கமோ அது இதில் வர முடியாது. குழந்தைகள் கவிதை போன்றவற்றை உருவாக்குகின்றார்கள். அது பிறருக்கு சொல்லுவதற்காக இருக்கிறது. அதன் அர்த்தத்தையும் நீங்கள் எதுவரை புரிய வைக்கவில்லையோ அதுவரை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. இப்போது குழந்தைகள், உங்களுக்கு தந்தை கிடைத்திருப்பதால் உங்கள் மகிழ்ச்சியின் அளவு அதிகமாக வேண்டும். தந்தை 84 பிறவி சக்கரத்தின் ஞானத்தையும் சொல்லியிருக்கின்றார். இப்போது நாம் சுயதர்சன சக்கரதாரி ஆகியிருக்கின்றோம். தந்தையிடமிருந்து விஷ்ணுபுரியின் ஆஸ்தி பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும். நம்பிக்கை புத்தியே வெற்றி பெறும். யாருக்கு நிச்சயம் ஏற்படுமோ அவர் சத்தியுகத்திற்கு சென்றே ஆவார். எனவே குழந்தைகளுக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். தந்தையை பின்பற்றுங்கள். நிராகார சிவபாபா எப்போது இவருக்குள் பிரவேசமானாரோ அப்போதிலிருந்து பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டது. குழந்தைகளுக்கும் தெரியும். பவித்திரத்தின் மீது பெரிய சண்டை நடந்தது. குழந்தை பெரியவரானதும் சீக்கிரம் திருமணம் செய்ய வேண்டுமென்றும், திருமணம் செய்யாமல் காரியங்கள் எப்படி நடக்கும் என்றும் கேட்கின்றார்கள். மனிதர்கள் கீதை படிக்கின்றார்கள். எனினும் அதிலிருந்து எதையும் புரிந்து கொள்வது இல்லை. எல்லோரையும் விட அதிக பயிற்சி தந்தைக்கு இருந்தது. கீதை படிப்பதை ஒரு நாள் கூட தவறவிட்டதே இல்லை. கீதையின் பகவான் சிவபாபா என தெரிந்தவுடன் நாம் உலகின் எஜமானனாகின்றோம் என்ற போதை ஏறியது. இது சிவபகவான் வாக்கு. பிறகு பவித்திரத்தாவின் மீது பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. இதற்கு தைரியம் தேவை. நீங்கள் மகாவீரர், மகாவீரணிகள். ஒருவரை தவிர வேறு யாரை பற்றிய கவலையும் உங்களுக்கு இல்லை. ஆண்கள் படைப்பவர்கள். படைப்பவர் தானே தூய்மையாகும் போது படைப்பையும் தூய்மையாக மாற்றுகின்றார். இந்த விஷயத்தில்தான் பலரோடு சண்டை நடந்தது. பெரிய குடும்பங்களிலிருந்து பலர் வெளியேறி இங்கே வந்தனர். யாரை பற்றியும் கவலைப்படவில்லை. ஒருவருடைய தலையெழுத்தில் இல்லை என்றால் அவர் எப்படி புரிந்து கொள்ளுவார்? பவித்திரமாக இருக்க வேண்டும் என்றால் இருங்கள், இல்லையென்றால் சென்று தன்னை பராமரிப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லும் அளவு தைரியம் வேண்டும். தந்தையின் முன்னால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தன. தந்தை எப்போதாவது வருத்தப்பட்டதை பார்த்தீர்களா? அமெரிக்கா வரை செய்தித்தாள்களில் செய்திகள் வந்தன. நத்திங் நியூ. இவையெல்லாம் கல்ப முன்னர் போலவே நடக்கின்றன. இதில் பயப்பட என்ன விஷயம் இருக்கிறது? நாம் நமது தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும். தனது படைப்பை பாதுகாக்க வேண்டும். முழு படைப்பும் இந்த நேரம் பதீத்தமாக இருப்பது தந்தைக்கு தெரியும். நானே அனைவரையும் தூய்மையாக்க வேண்டும். தந்தையையே எல்லோரும் பதீத்த பாவனர், லிபரேட்டர் என்று சொல்லி அழைக்கின்றார்கள். அதனால் அவருக்கே இரக்கம் வருகின்றது. கருணை உள்ளம் உடையவர்தானே. எந்த விஷயத்திற்கும் பயப்படாதீர்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். பயந்தால் இவ்வளவு உயர்ந்த பதவியை பெற முடியாது. தாய்மார்களுக்கே கொடுமைகள் நடக்கின்றன. திரௌபதியை
மானபங்கம் செய்தார்கள் என்ற அடையாளமும் இருக்கிறது. தந்தை 21 பிறவிகளுக்கு நிர்வாணமாவதிலிருந்து காப்பாற்றுகின்றார். உலகத்திற்கு இந்த விஷயங்களை பற்றி தெரியாது. அழுக்கான தமோபிரதானமான பழைய உலகமாக மாறியே தீர வேண்டும். ஒவ்வொரு பொருளும் புதியதிலிருந்து பழையதாக நிச்சயமாக வேண்டும். பழைய வீட்டை விட்டே ஆக வேண்டும். புதிய உலகம் பொற்காலம், பழைய உலகம் இரும்பு காலம். எப்போதும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. இது சிருஷ்டி சக்கரம் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். தேவி தேவதைகளின் ராஜ்யம் மீண்டும் ஸ்தாபனையாகின்றது. மீண்டும் உங்களுக்கு கீதை ஞானத்தை சொல்லுகின்றேன் என்று தந்தையும் சொல்லுகின்றார். இங்கே ராவண ராஜ்யத்தில் துக்கம் இருக்கின்றது. ராமராஜ்யம் என்று எதற்கு சொல்லப்படுகின்றது என்பதையும் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. நான் சொர்க்கத்தை, அதாவது ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வந்திருக்கின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார். குழந்தைகள், நீங்கள் அநேக முறை ராஜ்யத்தை பெற்றீர்கள், பிறகு இழந்தீர்கள். இது அனைவரின் புத்தியிலும் இருக்கிறது. 21 பிறவிகள் நாம் சத்தியுகத்தில் இருக்கின்றோம். அதை 21 தலைமுறை என்று சொல்லுகின்றார்கள். அதாவது எப்போது வயோதிக நிலை ஏற்படுமோ அப்போது சரீரத்தை விடுவீர்கள். அங்கே அகால மரணம் ஒருபோதும் ஏற்படுவது இல்லை. இப்போது நீங்கள் திரிகாலதரிசியைப் போல ஆகிவிட்டீர்கள். சிவபாபா யார் என்பது உங்களுக்கு தெரியும். எண்ணற்ற சிவன் கோவில்களை கட்டியிருக்கின்றார்கள். மூர்த்தியை வீட்டிலும் வைத்திருக்க முடியும். எனினும் பக்தி மார்க்கமும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. புத்திக்கு வேலை கொடுக்க வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணர் அல்லது சிவனின் மூர்த்தியை வீட்டிலும் வைக்க முடியும். விஷயம் ஒன்றுதான். பிறகு இவ்வளவு தூரமாக ஏன் போக வேண்டும்? அவரிடமும் போவதால் ஸ்ரீ கிருஷ்ணபுரியின் ஆஸ்தி கிடைக்குமா என்ன? ஜென்ம ஜென்மங்களாக நாம் பக்தி செய்து வந்திருப்பது இப்போது உங்களுக்கு தெரியும். ராவண ராஜ்யத்திற்கும் எவ்வளவு ஆடம்பரம் இருக்கிறது என்பதை பாருங்கள். இது கடைசி கால ஆடம்பரம். ராம் ராஜ்யம் சத்தியுகத்தில் இருந்தது. அங்கே இந்த விமானம் போன்ற எல்லாம் இருந்தன. பிறகு இவை அனைத்தும் காணாமல் போயின. பிறகு இந்த நேரம் இவையெல்லாம் வந்திருக்கின்றன. இப்போது இந்த எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுகின்றார்கள். யார் கற்றுக்கொள்ளுகின்றார்களோ அவர்கள் சமஸ்காரத்தை எடுத்து செல்லுவார்கள். அங்கே வந்து விமானங்களை செய்வார்கள். இவை எதிர்காலத்தில் உங்களுக்கு சுகம் கொடுக்கும் பொருட்கள். இந்த அறிவியல் உங்களுக்கு வேலைக்கு வரும். இப்போது இந்த அறிவியல் துக்கத்திற்காக இருக்கிறது. பிறகு அங்கே சுகத்திற்காக இருக்கும். இப்போது ஸ்தாபனை நடந்து கொண்டு இருக்கிறது. தந்தை புது உலகத்திற்காக ராஜதானியை ஸ்தாபனை செய்கின்றார். அதனால் குழந்தைகள், நீங்கள் மகாவீராக வேண்டும். பகவான் வந்திருக்கின்றார் என்பது உலகில் யாருக்கும் தெரியாது. இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக பவித்திரமாகுங்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். இதில் பயப்பட எந்த விஷயமும் இல்லை. நிந்தனை செய்வார்கள், அவ்வளவுதான். இவருக்கும் அதிக நிந்தனை கிடைத்திருந்தது. ஸ்ரீ கிருஷ்ணர் திட்டு வாங்கியதாக காட்டுகின்றார்கள். இப்போது ஸ்ரீ கிருஷ்ணர் திட்டு வாங்க முடியாது. கலியுகத்தில் திட்டுகின்றார்கள். இப்போது உங்களுக்கு எந்த உருவம் இருக்கிறதோ அது கல்பத்திற்கு பிறகு இந்த நேரத்தில் இருக்கும். இடையில் ஒருபோதும் இருக்க முடியாது. ஒவ்வொரு பிறவியும் உருவ அமைப்பு மாறிக்கொண்டே போகும். இப்படியாக நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. 84 பிறவிகளில் என்னென்ன உருவ அமைப்போடு பிறவி எடுத்தீர்களோ அவற்றையே மீண்டும் எடுப்பீர்கள். இந்த உருவ அமைப்பு மாறி அடுத்த பிறவியில் இந்த லக்ஷ்மி நாராயணனின் உருவ அமைப்பு இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போது உங்கள் புத்தியின் பூட்டு திறந்து விட்டது. இது புது விஷயம். பாபாவும் புதியவர், விஷயங்களும் புதியவை. இந்த விஷயங்களை ஒருவரால் விரைவில் புரிந்து கொள்ள முடியாது. எப்பொழுது தலையெழுத்தில் இருக்குமோ அப்போது கொஞ்சம் புரிந்து கொள்ளுவார்கள். மற்றபடி எவ்வளவு புயல்கள் வந்தாலும் அசையாமல் இருப்பவரே மகாவீர் என்று சொல்லப்படுகின்றார். இப்போது அந்த நிலை ஏற்பட முடியாது, ஆனால் நிச்சயம் ஏற்பட வேண்டும். மகாவீரர் எந்த புயலுக்கும் பயப்பட மாட்டார். அந்த நிலை கடைசியில் வர வேண்டும். அதனால் அதீந்திரிய சுகத்தை பற்றி கோபியரிடம் கேளுங்கள் என பாடப்பட்டிருக்கிறது. குழந்தைகள், உங்களை சொர்க்கத்திற்கு தகுதி பெற வைக்க தந்தை வந்திருக்கின்றார். கல்ப முன்னர் போல நரகத்திற்கு அழிவு நடந்தே ஆக வேண்டும். சத்தியுகத்தில் ஒரு தர்மம் மட்டுமே இருக்கும். அனைவரும் ஒற்றுமையாக ஒரே தர்மம் ஆக வேண்டுமென விரும்புகின்றார்கள். ராமராஜ்யமும் ராவணராஜ்யமும் வெவ்வேறு என்பது யாருக்கும் தெரியாது. இப்போது தந்தையிடம் முழு நம்பிக்கை இருந்தால்
ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். ஒவ்வொருவர் நாடியையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதற்கு தக்கபடி அறிவுரையும் கொடுக்கப்படுகின்றது. திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் போய் செய்து கொள் என தந்தையும் தன் மகனுக்கு சொன்னார். அதாவது பிரம்மா பாபா கூட தன்னோட மகனுக்கு சொன்னார். உற்றார் உறவினர் பலர் இருக்கின்றார்கள். அவர்கள் உனக்கு திருமணம் செய்து வைப்பார்கள். பிறகு யாராவது திருமணம் செய்து கொள்ள முன் வருவார்கள் என்று சொன்னார். எனவே ஒவ்வொருவர் நாடியையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. பாபா நிலைமை இப்படி இருக்கிறது. நான் பவித்திரமாக இருக்க விரும்புகின்றேன். எனது சொந்தங்கள் என்னை வீட்டை விட்டு போக சொல்லுகின்றார்கள். இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அரே, இதையா கேட்கின்றீர்கள்? பவித்திரமாக இருக்க வேண்டும். இருக்க முடியாது என்றால் சென்று திருமணம் செய்து கொள். ஒருவருக்கு நிச்சயதார்த்தம் ஏற்பட்டது என வைத்துக் கொள்ளுவோம். அப்போது சமாதானப்படுத்த முயற்சி செய்வது ஒன்றும் தவறில்லை. தாலி கயிறு கட்டும்போது இந்த கணவன் உனது குரு என்று சொல்லுகின்றார்கள். நல்லது, நான் உனது குரு. ஈஸ்வர் என்பதை நீ ஏற்றுக்கொள்ளுகின்றாயா? எழுதி கொடு என நீங்கள் அவரிடமிருந்து எழுதி வாங்குங்கள். நல்லது, இப்போது பவித்திரமாக இருக்க வேண்டும் என்பது எனது கட்டளை என்று சொல்லுங்கள். அதற்கு தைரியம் வேண்டும். லட்சியம் மிக பெரியது. பிராப்தி மிக உயர்ந்தது. காமத்தை பற்றும் போது பிராப்தியை பற்றி தெரிவது இல்லை. இவ்வளவு பெரிய பிராப்தி கிடைப்பதால் ஒரு பிறவி மட்டும் தூய்மையாக இருப்பது பெரிய விஷயமா என்ன என்று தந்தை கேட்கின்றார். நான் உனது கணவர், ஈஸ்வர், எனது கட்டளைப்படி தூய்மையாக இருக்க வேண்டுமென தந்தை யுக்திகளை சொல்லுகின்றார். உனது கணவர் ஈஸ்வர் என மனைவிக்கு சொல்லுகின்றார்கள். பாரதத்தில் இந்த நியமம் இருக்கிறது. அவரது கட்டளைப்படி நடக்க வேண்டும். கணவரின் கால்களை அமுக்க வேண்டும். ஏனென்றால் லக்ஷ்மியே நாராயணனுக்கு கால்களை அமுக்கி விடுகின்றார் என நினைக்கின்றார்கள். இந்த பழக்கம் எங்கிருந்து வந்தது? பக்தி மார்க்க சித்திரங்களிலிருந்து வந்தது. சத்தியுகத்தில் அப்படிப்பட்ட விஷயம் இருப்பதே இல்லை. லக்ஷ்மி கால் அமுக்குவதற்கு நாராயணருக்கு அப்படி களைப்பு ஏற்படுமா என்ன? களைப்பின் விஷயமே அங்கே இருக்க முடியாது. இது துக்கத்தின் விஷயமாகின்றது. அங்கே துக்கம், வலி எங்கிருந்து வரும்? அதனால் பாபா, அதாவது பிரம்மா பாபா, போட்டோவிலிருந்து லக்ஷ்மியின் சித்திரத்தை நீக்கிவிட்டார். அவருக்கு போதை அதிகமாக இருந்தது. சிறு வயதிலேயே வைராக்கியம் இருந்தது. அதனால் அதிக பக்தி செய்து வந்தார். அதாவது லக்ஷ்மியையும் நாராயணனையும் ஒரே மாதிரி நின்றுட்டுருக்கிற மாதிரியான ஃபோட்டோவாக வரைஞ்சிட்டார். கால் அமுக்கி விட்டுட்டுருக்கிற மாதிரி ஃபோட்டோவை எடுத்துட்டார். அதனால் பாபா அதிக யுக்திகளை சொல்லுகின்றார். நாமெல்லாம் ஒரு தந்தையின் குழந்தைகள் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் உங்களுக்குள் சகோதர சகோதரிகளாக இருக்கின்றீர்கள். தாத்தாவிடமிருந்து ஆஸ்தி பெறுகின்றீர்கள். ஹே பதீத்த பாவனா, அனைத்து சீதைகளின் ராமரே என அழுக்கான உலகிலேயே தந்தையை அழைக்கின்றீர்கள். தந்தையை சத்தியம், உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை செய்பவர் என்று சொல்லுகின்றார்கள். அவரே முழு உலகின் முதல், இடை, கடைசியின் சத்திய ஞானத்தை உங்களுக்கு சொல்லுகின்றார். இப்போது உங்கள் ஆத்மா ஞானக்கடலாக மாறிக்கொண்டு இருக்கிறது. இனிய குழந்தைகள், தைரியம் வைக்க வேண்டும். நாம் தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற படைப்பை சொர்க்கத்தின் எஜமானராக மாற்றுகின்றார். அதாவது குழந்தைகளை சொர்க்கத்தினுடைய எஜமானர்களாக மாற்றுகின்றார். அதனால் முயற்சி செய்து முழு ஆஸ்தியை பெற வேண்டும். பலியாக வேண்டும். நீங்கள் அவரை உங்கள் வாரிசாக மாற்றினால் அவர் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி கொடுப்பார். தந்தை குழந்தைகளிடம் பலியாகின்றார். பாபா, இந்த உடல், மனம், செல்வம் எல்லாம் உங்களுடையவை என்று குழந்தைகள் சொல்லுகின்றார்கள். நீங்கள் தந்தையாகவும் இருக்கின்றீர்கள், குழந்தையாகவும் இருக்கின்றீர்கள். அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே என பாடவும் செய்கின்றீர்கள். ஒருவரின் புகழ் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது! அவரை அனைவரின் துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவர் என்று சொல்லுகின்றார்கள். சத்தியுகத்தில் 5 தத்துவங்களும் சுகம் கொடுப்பதாக இருக்கும். கலியுகத்தில் 5 தத்துவங்களும் தமோ பிரதானமாக இருக்கும் காரணத்தால் துக்கம் கொடுக்கின்றன. அங்கே சுகம் மட்டுமே இருக்கும். இப்படியாக நாடகம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இது 5000 வருடங்களுக்கு முன்பு நடந்த அதே சண்டை. இப்போது சொர்க்கத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் குழந்தைகள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பகவான் உங்களை தத்தெடுத்திருக்கின்றார். பிறகு குழந்தைகள் உங்களை அலங்கரிக்கவும் செய்கின்றார், கற்பிக்கவும் செய்கின்றார். நல்லது.
இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், சதா தந்தைக்கு சமமாகும் தைரியம் வைக்க வேண்டும். தந்தையிடம் முழுமையாக பலியாக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், எந்த விஷயத்திற்கும் பயப்படக்கூடாது. நிச்சயம் பவித்திரம் ஆக வேண்டும். வரதானம், பிரச்சனைகளை உயரும் கலையின் சாதனமாக அனுபவம் செய்து சதா திருப்தியாக இருக்கும் சக்திசாலி ஆகுக. ஒருவர் நேரான பாதையை எப்படி எளிதாக கடந்து செல்லுவாரோ அப்படி சக்திசாலி ஆத்மாக்கள் பிரச்சனைகளை கடந்து செல்லுவார்கள். பிரச்சனைகள் அவர்களுக்கு உயரும் கலையின் சாதனமாக இருக்கின்றன. ஒவ்வொரு பிரச்சனையும் தெரிந்ததாக அறிந்ததாக அனுபவமாகும். அவர்கள் ஒருபோதும் ஆச்சரியப்படுவது இல்லை. மாறாக சதா திருப்தியாக இருப்பார்கள். வாயிலிருந்து ஒருபோதும் காரணத்தின் வார்த்தைகள் வருவது இல்லை. எனினும் அந்த நேரம் காரணத்தை நிவாரணமாக மாற்றுவார்கள். ஸ்லோகன், சுய ஸ்திதியில் நிலையாக இருந்து அனைத்து பிரச்சனைகளையும் கடந்து செல்லுவதே உயர்ந்த நிலை. மாத்தேஸ்வரியின் விலைமதிப்பற்ற மகா வாக்கியம். ஆன்மீகத்தால் விவகாரம் தானே வெற்றி பெறும். நீங்கள் என் மூலமாக மிக உயர்ந்த அர்த்தத்தை அறிவதால் எனது மிக உயர்ந்த பதவியை பெறுவீர்கள். அதாவது மிக உயர்ந்த ஆன்மீகத்தை அறிவதால் விவகாரம் வெற்றி பெறும் என்பது பகவான் வாக்கு. தேவதைகளின் முன்பாக இயற்கை பாத சேவகராக இருப்பதை பாருங்கள். இந்த 5 தத்துவங்கள் சுகஸ்வரூபமாகி மனம் விரும்பும் சேவை செய்கின்றன. இந்த நேரம் மனம் விரும்பும் சுகம் கிடைக்காததால் மனிதர்களுக்கு துக்கமும் அசாந்தியும் கிடைத்து கொண்டிருப்பதை பாருங்கள். சத்தியுகத்தில் இந்த இயற்கை அற்புதமாக இருக்கும். தேவதைகளின் ஜட சிலைகளுக்கும் எவ்வளவு தங்க வைர நகைகளை போடுகின்றார்கள் என்பதை பாருங்கள். அதனால் எப்போது சைத்தன்யத்தில் பிரத்யட்சமாவார்களோ அந்த நேரம் எவ்வளவு ஆடை அணிகலன்கள் இருக்கும். இந்த நேரம் மனிதர்கள் பட்டினியில் சாகின்றார்கள். அதே நேரம் ஜட சிலைகளுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்கின்றார்கள். ஏன் இந்த வித்தியாசம்? அவர்கள் அப்படி உயர்ந்த காரியத்தை நிச்சயம் செய்திருக்கின்றார்கள். அதனால்தான் அவர்களுக்கு நினைவு சின்னங்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எவ்வளவு பூஜை நடக்கின்றது? அவர்கள் நிர்விக்காரி. இல்லறத்தில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமான மனநிலையில் இருந்தார்கள். ஆனால் இப்போது அவர்கள் நிர்விக்காரி இல்லறத்திற்கு பதிலாக விக்கார இல்லறத்திற்கு சென்று விட்டார்கள். அதன் காரணத்தால் அனைவரும் ஆன்மீகத்தை மறந்து விவகாரத்தின் பக்கம் சென்று விட்டனர். அதனால் ரிசல்ட் தலைகீழாக போகிறது. இப்போது நம்மை சுயம் பரமாத்மா வந்து விக்கார இல்லறத்திலிருந்து வெளியேற்றி நிர்விக்காரி இல்லறத்தை கற்பிக்கின்றார். அதனால் நமது வாழ்க்கை சதா காலத்திற்கும் சுகமாகிறது. அதனால் முதலில் தேவை ஆன்மீகம், பிறகு விவகாரம். ஆன்மீகத்தில் இருப்பதால் விவகாரம் தானே வெற்றி பெறும். ஓம் சாந்தி. அவ்யக்த சைகை நம்பிக்கையின் அஸ்திவாரத்தை வலுவாக்கி சதா பயமின்றி கவலையின்றி இருங்கள். டாக்டர் நோயாளிக்கு முதலில் நம்பிக்கை கொடுக்கின்றார். அதனால் இவர் மிக நல்ல டாக்டர், இவர் என்னை குணப்படுத்துவார் என அவருக்கு விசுவாசம் ஏற்படுகிறது. டாக்டர் எவ்வளவு நல்ல மருந்து கொடுத்தாலும் நம்பிக்கை ஏற்படவில்லை என்றால் அந்த மருந்து வேலை செய்யாது. அதே போல ஆன்மீக மருத்துவத்திலும் அப்படி சக்திசாலி நிலை இருக்க வேண்டும். அதனால் இங்கே வந்தால் அவசியம் ஏதாவது பிராப்தி கிடைக்கும் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் ஏற்பட வேண்டும். ஓம் சாந்தி.